சிவா என்னாச்சு? ஏதாவது சொல்லு. ரேவா, தாத்தா பாட்டியோட ரூமுக்கு யாரோ திருடங்க வந்திருக்காங்க. எல்லாத்தையும் திருடிட்டு அவங்கள ரூம்லயே வச்சு பூட்டிட்டாங்க. நம்மளோட ரூமையும் யாரோ வெளியில இருந்து பூட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அநேகமா நம்ம கத்துறதே யாருக்கும் கேட்கலன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம க்ரோ பிரேக் பஞ்சை யூஸ் பண்ணியே ஆகணும். டோர் பிரேக் பஞ்ச் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். அது ஒரு வகையான குங்ஃபு பஞ்ச். ரொம்ப முக்கியம்னா தான் இந்த மாதிரி பஞ்ச் எல்லாம் யூஸ் பண்ணணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க. தாத்தா பாட்டி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த திருடங்க இப்பதான் தப்பிச்சு ஓடுறாங்க. இருந்த எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. நாங்க சீக்கிரமா போய் அந்த திருடங்களை புடிச்சே தீருவோம். நீங்க கவலைப்படாம இருங்க தாத்தா. ரெக்கார்டிங்ல எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அப்படின்னா அந்த திருடங்களுக்கு கேமராஸ் பத்திலாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க எந்த கேமராலையும் மாட்டாம தெளிவா அவாய்ட் பண்ணி போயிருக்காங்க. சிவா, அங்க பாரு. அது என்னது சார்? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்களேன். அது 3 பேர், 3 வாக்கிங் ஸ்டிக்கும் இருக்கு. அப்படின்னா இந்த 3 பேரு யாருன்னா அந்த பீச்ல இருந்தாங்களே, ஜான், ஜானி, ஜனார்தனன். அவங்க தான் திருட வந்திருக்காங்க. யூ ஆர் ரைட். அவங்க கிட்டயும் வாக்கிங் ஸ்டிக்ஸ் இருக்கு. அவங்களும் தலையில ஹேட் போட்டிருந்தாங்கல்ல. ஆனா அவங்க 3 பேரும் ரொம்ப நல்லவங்களாச்சே. எப்பவும் மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப நல்லாவே தெரியுமே. ஒருவேளை அவங்க எல்லார்கிட்டையும் அப்படி காமிச்சுக்கிறாங்க போல இருக்கு. அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா திருடவும் செய்வாங்க. அத பத்தி எனக்கு தெரியல. நான் அவங்க கிட்ட எதுவும் கேட்கல. நம்ம உடனே லட்டு சிங் சாரை இங்க கூப்பிட்டாகணும். ஹலோ லட்டு சிங் சார், நீங்க ஒரு திருடனை லாக்அப்ல போட்டிருக்கீங்கல்ல, அவன் கிட்ட ஜான், ஜானி, ஜனார்தன் எங்க இருப்பாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. நான் உங்களை லாக்அப்ல இருந்து வெளியில விடணும்னு நினைச்சா ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த ஜான், ஜானி, ஜனார்தன் 3 பேர் எங்க இருப்பாங்க சொல்லுங்க சார். அவங்க எங்க இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். சிவா, இந்த திருட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானேப்பா. நோ ப்ராப்ளம் லட்டு சிங் சார். இப்ப சொல்லலன்னா என்ன, வந்து என் பிளான் கேளுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க தான் இங்க இருக்கீங்களா? அப்படின்னா நான் உங்களை இப்ப சாப்பிட வேண்டியதுதான். வேண்டாம், என்னை எதுவும் பண்ணிடாத. அதோ பாரு, போலீஸ் எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள வச்சு உன்னோட டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிக்க. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. அவங்க பார்க்க நேர்மையானவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்களுக்கு சுயநலம் இருக்காது. எனக்கு நீங்க தான் வேணும். ஏன்னா திருடங்க தான் ருசியா இருப்பாங்க. ஆனா நான் வேணும்னே திருடனா மாறல. என்ன அந்த ஜான், ஜானி, ஜனார்தனன் தான் திருடிட்டு வர சொல்லுவாங்க. ஜான், ஜானி, ஜனார்தனா அவங்க எங்க இருப்பாங்க? அந்த பீச் கிட்ட இருந்து ஒரு வழி காட்டு பக்கமா போகும்ல, அங்கதான் அவங்க வீடு இருக்கு. என்னை ஏமாத்திட்டீங்களா? இந்த பழமொழி பழசுதான், இருந்தாலும் அது இப்ப கரெக்டா சூட் ஆகும். ஒரு விரலை வச்சு பாட்டில உடைக்க முடியலனா அத கொஞ்சம் உடைச்சு காலி பண்றதுல தப்பே இல்ல. பை பை அங்கிள். இப்ப அந்த பையன் என்ன பண்றான்னு பாத்துரலாம். முதல்ல நான் ஒரு பர்ஸ தானே திருடினேன். ஆனா இப்ப நாம எல்லாத்தையுமே திருடிட்டு வந்துட்டோமே. என்ன பத்தி தான் 3 பேரும் யோசிச்சு பேசிட்டு இருக்கீங்களா? சின்ன பையன் நீயா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
என்னோட பேரு சிவா. நீங்க 3 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. ஜான் ஜானி ஜனார்தன இந்த உலகத்துல யாராலையுமே பிடிக்க முடியாது. ஏன்னா நாங்க தான் மிக சிறந்த திருடர்கள். அங்கிள், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? நான் நல்லா இருக்கு. ஆனா என் குதிரையை அவங்க திருடிட்டு போறாங்க பாரு. சொன்னா கேளுங்க, நில்லுங்க. சிவா, நீ ஹார்ஸ் ரைடிங் என்னமோ நல்லா தான் பண்ற. ஆனா நாங்க ஃபைட்டிங்க ரொம்ப நல்லா பண்ணுவோம். நாங்க 3 பேரு. ஆனா நீ தனியா இருக்கியே, திரும்பி போயிடு. பயந்து போய் ஓடுறவன் இல்ல இந்த சிவா. உங்களை தோக்கடிச்சு லட்டு சிங் சார் கிட்ட ஒப்படைச்சே தீருவேன். போதும், நிறுத்து சிவா, நிறுத்து. போதும், இதுக்கு மேல எங்களால சண்டை போட முடியாதுப்பா. உனக்குள்ள இருக்கிற பலத்தை பார்க்கும்போது நாங்க 3 பேரும் முன்னாடி வெறும் 0 தான். லட்டு சிங் சார், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. சண்டைய நிறுத்துங்க. ஹேண்ட்ஸ் அப். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பாத்தீங்களா, சிவா உங்க எல்லாரும் கூட சண்டை போட்டு தோக்கடிச்சான். ஆனா நான் உங்களை பறந்து வந்து தோக்கடிச்சேன்.